25 வயசு நிரம்பிய மான்சி மகேஸ்வரி தன் அம்மாவோட லோவர் டால்டா வட்டாரத்துல வசிக்கிறாங்க. ஒரு முன்னணி அனைத்துலக விளம்பர நிறுவனத்துல வேலை செய்யற இவங்களோட அப்பா முன்னாள் பிரபல தொலைக்காட்சி நடிகர் தினேஷ் மகேஸ்வரி. 3 வருஷத்துக்கு முன்னால இறந்து போன அவரோட மான்சிக்கு நெருக்கம் அதிகம். அதனால அவரோட பூர்வீகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க மான்சி. Well, this time I'm going to India to discover my roots. But my grandfather was born in Jaisalmer. மான்சி ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியா வேலை செய்யறாங்க. அதனால அவங்க தினமும் பல சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா அவங்க தன்னோட கொள்ளு தாத்தாவை பத்தி கேள்விப்பட்ட கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. When he was 4 years old, his father had taken a vow when my grandfather was born that should any of my kids survive beyond the age of 4, I will leave and I will renounce myself to the world. And we don't really know where he went. துறவியா போன தன்னோட கொள்ளு தாத்தா என்ன ஆனாரு? இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறது தான் மான்சியோட முக்கியமான கடமை. அதை தவிர்த்து மான்சி தன் பூர்வீகத்தை தேடி போறதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கு. Then of course there's the temple at which my great grandfather made a vow, the house where my grandfather was born. But it would be nice to see what it looks like and where he lived and who his neighbors were. மான்சி இதுவரைக்கும் இந்தியாவுல உள்ள எத்தனையோ ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்களோட பூர்வீக ஊரான ஜெய்சால்மருக்கு போறது இதுதான் முதல் தடவை. அதனால தன்னோட இலக்குல உறுதுணையா இருக்க அவங்க அம்மா இலா மகேஸ்வரியையும் கூட அழைச்சிட்டு போக முடிவு செஞ்சிருக்காங்க. I'm actually very excited. I've been staying up nights just trying to read up on Jaisalmer. It's going to be quite an interesting trip. கால விமானத்துல சிங்கப்பூர்ல இருந்து மும்பைக்கு வந்த மான்சியும் அவங்க அம்மாவும் இன்னொரு விமானத்தின் மூலமா மும்பையில இருந்து ஜெய்ப்பூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப இவங்க இந்த ஊர்ல வசிக்கிற ஒரு நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மான்சியும் அவங்க அம்மாவும் இந்த உறவினர்களை அடிக்கடி சந்திச்சாலும் இந்த முறை சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க தேடி வந்த விஷயங்களை பத்தின விவரம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். I mean, we meet them very often, but I guess every time we meet them, it's a very good experience. It's a very happy experience. I was very excited meeting them. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறதுனால இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே பரிமாறிக்க நிறைய விஷயங்கள் இருந்தது. This is my father's younger sister. Her name is Karuna Porval, and next to her is my uncle, Mr. H.G. Porval, my cousin Monica Porval Shastri. Next to her is my nephew, and his name is Drupad Shastri. மான்சியோட அத்தை கருணா போர்வால் ஒரு ஓவியர். அவங்க கைவண்ணத்துல உருவான சில ஓவியங்களை ரசிச்ச பிறகு இவங்க எல்லாரும் மதிய உணவை முடிச்சாங்க. I've grown up seeing her work. I generally really like it. நல்ல உணவுக்கு பிறகு தாங்க வந்த வேலையில இறங்கினாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். இப்ப இதே ஊர்ல வசிக்கிற ஒரு முக்கியமான நபரை சந்திக்க மான்சியோட அத்தை மக மோனா அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. அந்த நபரை சந்திச்சா மான்சியோட தாத்தாவை பத்தின விவரம் தெரியுங்கிற நம்பிக்கையில போய்கிட்டு இருக்காங்க. Pranam Dadi ji. மான்சி பாசமா பேசிக்கிட்டு இருக்கிற இவங்களோட பேரு சாந்தா கட்டானி. 83 வயது நிரம்பிய இவங்களுக்கும் மான்சிக்கும் ரத்த சம்பந்தம் எதுவும் இல்லைன்னாலும் இவங்களுக்கும் மான்சியோட குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. She is the lady where my father-in-law spent most of his childhood. Her father brought my father-in-law to his place, and all his education and everything was taken care by that family. Shanta Gattani was extremely attached to my father-in-law. They were like real brother and sister. He was very much a man of principles. He never liked in those days. She was very close to my grandfather, and she had some very fond memories to share, so we thought it would be a good experience. சாந்தா கட்டானி மூலமா தன் தாத்தாவை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க மான்சி. இந்த விவரங்களை வச்சு தன்னோட தேடலை நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. அவங்க இலக்குல வெற்றி பெறுவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப மான்சியும் அவங்க அம்மாவும் தாங்க தேடி வந்த விஷயத்துக்காக தங்களோட பூர்வீக ஊரான ஜெய்சால்மரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது ஜெய்ப்பூர்ல இருந்து 570 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த ரயில்ல அங்க போய் சேர 12 மணி நேரம் பிடிக்கும். இப்ப ராத்திரி மணி 9.
அதனால இவங்க ஜெய்சல்மாருக்கு நாளைக்கு காலையில 9 மணிக்கு தான் போய் சேருவாங்க. Well, I think the train ride was one of the longest train rides I've ever taken in India, and I've traveled by train quite a bit. இப்ப அடுத்த நாள் காலையில 10 மணி. இந்த ரயில் கொஞ்சம் தாமதமானதுனால இவங்க இன்னும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா மதியம் 12 மணிக்கு ஜெய்சல்மாரை வந்து சேர்ந்தாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். Reaching Jaisalmer was a very surreal experience, and I really felt like this was where we come from. I felt that connection instantly. முறையா தன்னோட பூர்வீக ஊருக்கு வந்திருக்கிற மான்சிய வரவேற்க வந்திருக்காரு அவங்க மாமா லுங்கரன் சந்தர். He is my grandfather's sister's son. ராத்திரி முழுதும் பயணம் செஞ்ச களைப்பு மாறாம இருந்தாலும் தங்களோட பூர்வீக ஊரை வந்தடைஞ்சதை நினைச்சு உற்சாகமா காணப்படுறாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். அதனால அவங்க நேரத்தை கடத்தாம தாங்க தேடி வந்ததை பார்க்க உடனே புறப்பட்டாங்க. மான்சி ஜெய்சல்மாருக்கு வந்த முக்கியமான காரணம் அவங்களோட கொள்ளு தாத்தா என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மான்சி அவங்க தாத்தாவோட பூர்வீகத்தை அலசி ஆராயணும். அதனால அவங்க மாமா மான்சிய ஒரு காலத்துல அவங்க தாத்தாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தரை சந்திக்க அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு. மான்சி சந்திக்க வந்த இந்த பெரியவரோட பேரு பகவான் தாஸ் மகேஸ்வரி. 93 வயசு நிரம்பிய இவர் தான் இளம் வயசுல மான்சியோட தாத்தாவுக்கு ரொம்பவும் நெருக்கமான நண்பர். அவங்க தாத்தாவை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலோட வந்தாங்க மான்சி. हम सिंगापुर से आए हैं। हाँ, सब कहते बताएं। और वो लोग जानना चाहते हैं हरिश्चंद्र जी महेश्वरी के परिवार के बारे में। ஆனா அவங்களுக்கு மிஞ்சினதோ ஏமாற்றம் மட்டும்தான். அதுக்கு காரணம் வயது முதிர்ந்த பகவான் தாஸ் மகேஸ்வரியோட மங்கி விட்ட ஞாபக சக்தி. இவருக்கு காதும் சரியா கேட்காததுனால மான்சியோட கேள்விகளை அவரால புரிஞ்சிக்க முடியல. We didn't really have much of an opportunity to speak to him because he's pretty aged and he wasn't able to hear very well. தன்னோட முயற்சியை கைகூடலங்கிற ஏமாற்றம் இருந்தாலும் மனம் தளராம தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க மான்சி தன் தாத்தாவோட நெருங்கிய நண்பர் பகவான் தாஸ் மகேஸ்வரியோட ஆசீர்வாதத்தோட. அடுத்து மான்சிய அவங்க மாமா பார்க்க அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறதும் அவங்க தாத்தாவுக்கு சின்ன வயசுல அறிமுகமான ஒருத்தர். அழகா ராஜஸ்தான் பாணியில இருக்கிற இவரோட பேரு பவர்லால் மேத்தா. ஒரு காலத்துல இவரும் மான்சியோட தாத்தாவும் ஒரே தெருவுல வசிச்சாங்க. இவருக்கு வயதாகி இருந்தாலும் மான்சியோட தாத்தாவை பத்தின ஞாபகம் பசுமையா இருந்தது. அவர் சொன்ன வார்த்தைகள் மான்சிய அப்படியே ஆனந்தத்துல ஆழ்த்துச்சு. I think everyone we spoke to said that my grandfather knew exactly what he wanted and he always fought for the truth. பவர்லால் மேத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப மான்சிக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணு தெரிய வந்தது. அது என்னன்னா இந்த முதியவர் தாம் பிறந்ததுல இருந்தே இதே வீட்டுல வசிக்கிறதாவும் மான்சியோட தாத்தா பிறந்த வீடு இதே தெருவில் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டாங்க. தன்னோட ஆவலை கட்டுப்படுத்த முடியாத மான்சி பவர்லால் மேத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு தன் பூர்வீக வீட்டை பார்க்க உடனே புறப்பட்டாங்க. ஆனா தன் தாத்தா பிறந்த வீட்டை ஆசையா பார்க்க போன மான்சிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. தன் பூர்வீக வீட்டுல இப்ப யாரும் தங்கலங்கிறதுனால அது பூட்டி கிடக்கும்னு நினைச்சு வந்தாங்க மான்சி. ஆனா அங்க அவங்க பார்த்ததோ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்தது. மான்சியோட குடும்பத்துக்கு சொந்தமான அந்த வீட்டுல வேற ஒரு குடும்பம் குடியிருந்தது. அது மட்டும் இல்லாம மான்சியையும் அவங்க அம்மாவையும் பார்த்ததும் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சாங்க. My grandfather had given up the house quite some time ago when he had moved out of Jaisalmer, and he was of the belief that, you know, if I'm not going to come back to this city, I don't want to fight over a house, and he just gave it to whoever was occupying it at that time. So when we went back, obviously the people living there now had no idea about this, and they felt really, really threatened. You know, they thought that we had come there to take ownership of the house when actually we just wanted to see it. தன்னோட பூர்வீக வீட்டை உள்ள போய் பார்க்க நினைச்சாங்க. ஆனா நிலைமை மோசமாயிடும்னு பயந்ததுனால வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து புறப்பட்டாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். I was a little disappointed that we didn't get to go inside the house because it would have been nice to see how it was built inside, you know, what were the rooms like and all that. It was beautiful from the outside. This is Hotel Bansuri Deluxe, and we're staying over here in Jaisalmer. Some of my relatives are here all the way from Jodhpur, and I'd like to introduce them to you. This is Tara Bhuaji. She is my dad's eldest sister.
and her husband. இது இந்தியாவுல இவங்களோட 3வது நாள். இன்னைக்கு மான்சி இந்த பயணத்துல பார்க்க விரும்பின ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறாங்க. இப்ப இவங்க போய்கிட்டு இருக்கிறது ஜெய்சல்மார்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தேவிகோட்ங்கிற ஊருக்கு. பயணம் செய்யறது பாலைவன பகுதியா இருந்தாலும் ராஜஸ்தான்ல அழகான காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதை ரசிச்சுக்கிட்டே பயணத்தை தொடர்ந்தாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். சுமார் 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு தாங்க தேடி வந்த இடத்தை வந்தடைஞ்சாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். இதுதான் தேவிகோட் ஆய்நாத் கோயில். இந்த கோயிலுக்கும் மான்சியோட பூர்வீகத்துக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, மான்சியோட கொள்ளு தாத்தா உயிரோட இருந்தப்ப அவர் கடைசியா போன இடம் இந்த தேவிகோட் ஆய்நாத் கோயில் தான். அதனால தன்னோட கொள்ளு தாத்தா என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கலாங்கிற நம்பிக்கையோட இந்த கோயிலுக்குள்ள அடியெடுத்து வச்சாங்க மான்சி. Now that's the family temple for the Maheshwari family. That was the first time I was going down to the temple. மான்சி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த கோயில்ல தன்னோட அரப்பணிய ஆரம்பிச்ச அவங்களோட கொள்ளு தாத்தா என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அவங்க அம்மா இல்லா இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம், மறைந்த தன்னோட கணவருக்காக ஆத்ம சாந்தி பூஜை செய்யறதுக்காக. அதனால முதல்ல அந்த முக்கியமான கடமையை நிறைவேற்றினாங்க மான்சியோட குடும்பத்தார். I think it was very significant for us to have done the prayers, and for me to be a part of that. That was quite a experience as well. கல்யாணம் முடிஞ்சு முறையா இந்த கோயிலுக்கு தன்னோட கணவரோட இலா வந்தப்ப இது ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா இப்ப இந்த கோயிலோட மாற்றங்களை பார்த்த இலாவால நம்பவே முடியல. That time this temple was just a big stone platform, and under the tree there was a deity. But when we got there, we couldn't believe what we were seeing because it was this really beautiful, well-built temple. அவங்க அம்மாவோட விருப்பமான பூஜை முடிஞ்சதும் அவங்க என்ன காரணத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்தாங்களோ அதுல இறங்குனாங்க மான்சி. I was wondering if I could find out anything about my grandfather's father, because after all that was the temple at which he had taken the vow. இந்த ஆய்நாத் கோயில்ல பல வருஷங்களுக்கு முன்னால தன்னோட தொண்டுடையத்தை தொடங்கின தன் தாத்தா என்ன ஆனாருங்கிற கேள்விய அங்க வேலை செஞ்சவங்க கிட்ட கேட்டாங்க மான்சி. ஆனா அந்த சம்பவம் நடந்து எத்தனையோ வருஷம் ஆனதுனால அங்க இருந்தவங்களுக்கு தெளிவா எந்த விவரமும் தெரியல. They vaguely remembered my grandfather's name, but we weren't really able to get much out of them in terms of, the whereabouts or even just any anecdotes or any incidents that they had to share. தன்னோட கொள்ளு தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்த ஒரு இடம் இந்த ஆய்நாத் கோயில் தான். மான்சியும் ரொம்ப நம்பிக்கையோட இங்க வந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க கொள்ளு தாத்தா என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்க முடியல. இந்த எதிர்பாராத ஏமாற்றம் மான்சிய கொஞ்சம் பாதிச்சாலும் மீதி உள்ள தன்னோட பயணம் சிறப்பா அமையணுங்கிற வேண்டுதலோட தேவிகோட் ஆய்நாத் கோயிலை விட்டு தன் குடும்பத்தோட புறப்பட்டாங்க மான்சி. இப்ப இவங்க ஜெய்சல்மாருக்கு திரும்ப வந்துட்டாங்க. களைப்பா இருக்கிற இவங்களுக்கு நல்ல பாரம்பரிய ராஜஸ்தானி விருந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு மான்சியோட மாமா லூங்கரன் சந்தகோட வீட்ல. It was interesting because we all ate in one big plate. It's called a thal, and his wife had made some very interesting items, and these are very traditional Rajasthani dishes. மான்சியும் அவங்க அம்மாவும் இன்னைக்கு ராத்திரி ரயில்ல ஜெய்ப்பூருக்கு திரும்ப போறாங்க. அதுக்கு முன்னால நல்ல மதிய உணவுக்கு பிறகு ஜெய்சல்மாரை சுத்தி பார்க்க நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும். It was very interesting to see a city within a city. It was amazing to see the architecture and the kind of views that we got from various points at the fort. It was just amazing. கடைசியா ஜெய்சல்மார்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு அழகான இடத்தை சுத்தி பார்க்க போனாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். இதுதான் உலக புகழ்பெற்ற சாம் மணல் மேடுகள். இயற்கை அழகு குறையாம இருக்கிற இந்த இடம் சுற்றுப்பயணிகள் மத்தியில ரொம்ப பிரபலம். இந்த பாலைவனத்தை ஒட்டகத்துல சவாரி செஞ்சு சுத்தி பார்த்து
ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். It was beautiful, and the whole camel ride, which I was really scared of initially, turned out to be quite interesting, and I look forward to doing more camel rides like that in the future. Watching the sunset, it didn't feel like I was in a place where I've ever been before. It was a really surreal and really beautiful experience for me. சூரியன் அஸ்தமனமாகிற அழகான காட்சியை ரசிச்ச பிறகு தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க மான்சியும் அவங்க அம்மாவும். இப்ப இவங்க 2 பேரும் ரயில்ல ஜெய்ப்பூருக்கு திரும்பி போறாங்க. தன் கொள்ளு தாத்தாவை பத்தின விவரம் எதுவும் தெரியலனாலும் தன் தாத்தா ஸ்ரீ ஹரிஷ்சந்திரா மகேஸ்வரியோட அரிய செயல்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க போய்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில ஜெய்ப்பூரை வந்தடைஞ்ச மான்சியும் அவங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு பயணத்தை தொடர்ந்தாங்க. இதுதான் இந்தியாவில் இவங்களோட கடைசி நாள். இன்னைக்கு இவங்க 2 இடத்தை பார்க்க இருக்காங்க. அதுல இடத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு போறாரு மோனாவோட மகன் துருபத். இதுதான் மகேஸ்வரி பப்ளிக் ஸ்கூல். ஜெய்ப்பூர்ல உள்ள தலைசிறந்த பள்ளிகள்ல ஒன்னான இதுக்கும் மான்சியோட குடும்பத்துக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. அத பத்தி நேர்ல தெரிஞ்சுக்கத்தான் இப்ப மான்சி இங்க வந்திருக்காங்க. இந்த பள்ளியோட முன்னாள் மாணவரான துருபத் கூட. கல்வியால வாழ்க்கையில உயர்ந்தவர் மான்சியோட தாத்தா. அதனால அவரோட பேர் என்றென்றும் நிலைச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்ட மான்சியோட குடும்பம் அவரோட நினைவா ஒரு அறக்கட்டளை அமைச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த பள்ளியோட தலைசிறந்த மாணவருக்கு மேல் படிப்புக்கான உபகார சம்பளம் வழங்கி வருது. இப்ப மான்சி பேசிக்கிட்டு இருக்கிறது கடந்த 4 வருஷத்தோட தலைசிறந்த மாணவர்களோட. மான்சியோட தாத்தா ஸ்ரீ ஹரிஷ்சந்திரா மகேஸ்வரி அறக்கட்டளை வழங்கின உபகார சம்பளம் மூலமா பயனடைஞ்சவங்க இந்த 4 மாணவர்களும். It's not a scholarship built on just one aspect of studies in school. It's about being an all-rounded student, because that's the culture that we've ingrained within our family and generations to come. தன் தாத்தா பேர்ல இயங்கி வர்ற உபகார சம்பளத்தை பத்தி விவரமா விளக்கி சொல்ல தலைமை ஆசிரியையோட அனுமதியோட தற்போது இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களை சந்திச்சாங்க மான்சி. Hi everyone. Hi, I'm Mansi Maheshwari. I'm from Singapore. The classroom that I visited was of the graduating batch. Over the years, I realized that not many people have awareness of the scholarship. So I thought this was a good chance for me to go and speak to them personally, because I feel like whoever's the recipient of the scholarship is sort of part of our extended family. That shapes the kind of exposure you have, and that basically shapes how life is going to take you forward. What inspired my father would probably be the kind of values that he's inherited from his father. So my grandfather, like I mentioned, was always into education and progressing. This was an opportunity for us to, share that with people outside of our family as well, and thus we established the scholarship. மாணவர்களோட கேள்விகளுக்கு பதிலளிச்சிட்டு தன் பூர்வீகத்தை பத்தின பூரிப்போட மகேஸ்வரி பப்ளிக் ஸ்கூலை விட்டு புறப்பட்டாங்க மான்சி. இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால மான்சியோட அம்மா இலா தனக்கு நல்ல அறிமுகமான ஒரு இடத்துக்கு மான்சிய கூட்டிட்டு போனாங்க. ஆனா மான்சி இந்த இடத்துக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. Mansi, your grandparents were staying here, and after our marriage, rather before our marriage, they moved to another portion of this building, just behind this place. I can show you that. பகடியா பவன் அழைக்கப்படுற இந்த வீட்ல தான் இலா தன்னோட வாழ்க்கையே தொடங்கினாங்க. We've always been talking about Bagadiya Bhavan. This room was like this, and we used to do this, and I've heard so many stories, and I've only seen it from the outside, and it was the most amazing experience to be able to walk through those gates, and it was a wonderful experience, and I could sort of visualize or remember different anecdotes that I've heard from members of the family as I was walking through Bagadiya Bhavan. Mansi, this is the place where I came first time after I got married to your father. Now I am coming here after 42 years. திருமணத்துக்கு பிறகு தாம் வாழ்ந்த இந்த வீட்டோட ஞாபகமும் இங்க நடந்த சம்பவங்களும் இங்க வந்த பிறகு அவங்களோட கண்ணெதிரே தோன்றுச்சு. தன்னோட குடும்பம் ஒரு காலத்துல வாழ்ந்த வீட்டை பார்த்த மான்சி மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த இடத்தோட பழைய ஞாபகங்கள் அவங்க அம்மாவை ரொம்பவே பாதிச்சது. I am feeling so odd and so bad that today, after 42 years, I am entering this house. That is also without my husband. I don't think I have words to express. Definitely, old memories are such, I don't want to even forget that.
this house has given me so much. தன் கணவரோட முதலா இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச இல்லா இப்ப இங்க மறுபடியும் அவரோட துணை இல்லாம தனியா வந்த சோகம் அவங்க மனசை சஞ்சலப்படுத்தினாலும் தன் மகள் மான்சிக்காக மனசை தேத்திக்கிட்டு தான் வாழ்ந்த வீட்டை சுத்தி காட்டினாங்க. Mansi, this is our living room. It was nicely arranged with beautiful showpieces here on the showcase. ஒரு காலத்துல தன்னோட குடும்பம் வாழ்ந்த இந்த வீடு இப்ப பராமரிப்பு இல்லாம பாழடைஞ்சு கிடந்தாலும் தான் இங்க வந்தது நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மான்சி. தான் இந்த பயணத்துல வந்த முக்கியமான காரணம் துறவியான தன் கொள்ளு தாத்தா என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதை தெரிஞ்சுக்க முடியலன்னாலும் தன் தாத்தாவை பத்தியும் தன்னோட பூர்வீகத்தோட பெருமைகளை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க மான்சி. The trip overall was really good. I don't really have words to describe it. I'm really glad I did this. I wouldn't trade it for anything else. I think it was an amazing experience. மான்சிக்கு இந்தியா ஒன்னும் புதுசு இல்ல. அவங்க இங்க இதுவரைக்கும் எத்தனையோ தடவை வந்திருக்காங்க. ஆனா தன்னோட பூர்வீக ஊரான ஜெய்சல்மாருக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. தன்னோட கொள்ளு தாத்தா எங்க போனாரு என்ன ஆனார்னு தெரிஞ்சுக்கலனாலும் தன் சொந்த ஊரோட அழகுல மனசை பறி கொடுத்த மான்சி இங்க அடிக்கடி வர ஆசைப்படுறாங்க. அதோட தன் உறவினர்களோட இருக்கிற நெருக்கமான நட்பு தொடரணும்னு விரும்புறாங்க. முக்கியமா மறைந்த தன் தாத்தா ஸ்ரீ ஹரிச்சந்திரா மகேஸ்வரி பேர்ல இவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற உபகார சம்பளத்தை தொடர்ந்து வழங்கணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால உறவை தேடி இந்தியாவுக்கு மான்சியோட பயணம் ஒவ்வொரு வருஷமும் தொடரும்.